ஆனா பனைமரம் ஏறி போராட்டம் பண்ணீங்க, அந்த போராட்டம் தொடர்பா விசாரணை நடத்தப்படும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பணங்கள் எடுத்தது சட்டவிரோதம். அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அதில் பார்த்துருவோம். நீங்க ஆளை வச்சு குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி எடுத்துட்டாங்க. நாங்கள் பணம் ஏறி கல்லில் நாங்கள் முடிச்சு என் பரம்பரையாக இருக்கு. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாதை. இதெல்லாம் விளையாட்டா இருக்கு. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் கல் கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்கே மட்டும் ஏன் இல்லாத காரணம்? ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதப்படுறாச்சு? பதில் இந்த விசாரணைனா எத்தனை விசாரணை பார்த்தேன். ஆனா அடுத்து திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க. ஆனா அது சரியா சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்க எந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? சரி சாய்க்கலன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்திரதை மக்கள் சரி சாய்க்குவாங்கல்ல, அது எனக்கு முக்கியம். இவன் யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இல்ல திமுக முருகன் மாநாடு நடத்தினார். முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் எங்கும் தமிழ் எதுவும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்லை. என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிற்பான்? எதுக்கு நிற்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும்னா எங்க இருக்கு? வழிபாட்டு தளத்தில் இல்ல, வழக்காடு மன்றத்தில் இல்ல, படிப்பகங்கள்ல இல்ல, பள்ளி கல்லூரிகள்ல இல்ல. இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஆனா நாம் தமிழர் கட்சியோ இது செய்யல, நீ செய்யல, நான் பக்கத்துல நான் செய்வேன். முருகன் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணதானே அனுமதி நீ போட்டுக்க, நீ சமைச்சு போட்டுக்க, நான் போடுறேன். எங்க முருகன் இருக்கான், எங்க மக்கள் இருக்காங்கன்னு பாத்துருவோம். கருப்பட்டி திங்கணும் வக்கனையா, நான் பனையா அது சாதி தொழிலாயிருது, அது குல தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும், நான் மீன் பிடிக்க போனா குல தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா, வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும், அது குல தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க.